நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் 2 பேதுரு 2:1. கள்ள தீர்க்கதரிசிகளும் உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்களும் இருப்பார்கள். ஆமென். அன்றல்ல இன்றும் கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் நிறைந்து காணப்படுகின்றார்கள். இவர்கள் யாவருமே இயேசுவை மையமாக கொண்டு போதிக்கிறார்கள், ஊழியமும் செய்கிறார்கள். இவர்களின் பிரதான நோக்கம் அற்புத அடையாளம் செய்வதுதான். இவர்களையும் இவர்களின் ஊழியத்தையும் இவர்கள் போதிப்பதையும் குறை சொல்லக்கூடாது. இது போன்ற ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்களை எப்படி நாம் கண்டறிவது? பரிசுத்த வேதத்தில் எழுதப்படாத காரியங்களை சுய நலனுக்காக வாயில் வந்தபடி எல்லாம் போதிப்பார்கள். மிகவும் தந்திரமாக பேசுவார்கள். எப்படி என்றால், சபை கட்ட காணிக்கைகளை எடுப்பார்கள், உங்களுக்காகவே என்று சபையில் ஏசி போட காணிக்கைகளையும் சேகரிப்பார்கள். ஊழியத்தில் உள்ள முக்கியமான பொறுப்பு, ஃபினான்ஸ், அக்கவுண்ட்ஸ், சபை ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே அவர்களும் அவர்கள் உள்ள நபர்கள் மட்டுமே அதில் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து போதிக்காத பரிசுத்த வேதத்தில் இல்லாத வசனத்தை அங்கு பாதி இங்கு பாதி என்று ஜோடி சேர்த்து உங்களிடம் பணம் பறிப்பார்கள். வேன் வாங்க காணிக்கை, கார் வாங்க காணிக்கை என்று சேகரித்து வேன், கார் எல்லாம் அவர்கள் பேரிலே மட்டிலும் ரிஜிஸ்டர் செய்து வைத்து கொள்வார்கள். இது போன்ற கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியர்கள் ரட்சிப்பு, மனம் திரும்புதல், பரிசுத்த வாழ்க்கை, நித்திய ஜீவன் இவற்றுக்கெல்லாம் முக்கியத்துவம் தந்து போதிப்பதே இல்லை. ஏன்? இவர்களின் முழு நோக்கமே அற்புதம், உங்களை வீட்டில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் வரப்போகிறது என்று குடுகுடுப்பக்காரன் கோடாங்கி சொல்வது போல பரிசுத்த வேதத்தில் சொல்லப்படாதவைகளையே போதிப்பார்கள். இன்னும் சில மாதங்களில் குட் ஜாப் என்றெல்லாம் பொய்களை ஊதுவார்கள். பிரியமானவர்களே, இவர்கள் சொல்லும் தீர்க்க தரிசனம் நடைபெறாது. அப்படி இந்த தீர்க்கதரிசிகளின் வார்த்தை நடவாமல் போனால் பயப்படவே வேண்டாம். இது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. இதைத்தான் அவர்கள் தன் துணிகரத்தினால் சொல்லுகிறார்கள் என்று உபாகமம் 18:22 அது மட்டுமல்ல, உபாகமம் 13:2-3 கர்த்தர் சொல்லுவது, அவன் சொன்ன அற்புதம் அடையாளம் நடந்தாலும் இது தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை நீங்கள் கேளாதிருப்பீர்களாக. ஆமென். God bless you.